ஸோ யா ஹம்பிக்கு வந்து நீங்கள் பெங்களூரு வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெங்களூருக்கு நீங்கள் எப்படி இருந்தாலே வந்துடலாம். ஸோ ஏர்போர்ட், ட்ரெயின் நம்ம ஊரில் இருந்தாலும் சரி. பெங்களூர் வந்துட்டிங்கன்னா நம்ம மெஜஸ்டிக் ஸ்டேஷன்லேருந்து மெஜஸ்டிக் கெம்பகோடா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் அழகாக ஓவர் நைட் ட்ரெயின் எடுத்திங்கன்னா இங்கே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ட்ரெயின் அப்டேட்ஸ் ஈஸியாக நெட்டில் கிடச்சிடணும். பர்சனலாக நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் நான் வந்த ட்ரெயின் ஹம்பி எக்ஸ்பிரஸ். நைட்டு 9:45க்கு அது ஸ்டார்ட் ஆகுது. நான் ஏசி டிக்கெட் தான் போட்டு வந்தேன். எனக்கு டிக்கெட் அவைலபிள் கிடைக்கல. ஸோ ஜென்ரல் ட்ராவலும் எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. காரணம் இந்திய ரயில்வே சுத்தமாக இல்லாததுனால என்னால் முடியாது. எனக்கும் வயசாகிடுச்சு. நானும் கொஞ்சம் சீக்கு வந்து கோழியாக ஆகிட்டேன். ஸோ ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுறேன். அதனால் நான் கொஞ்சம் சேஃபாக சுற்றிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ 1000 வந்துச்சு அந்த டிக்கெட்டு. அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஒஸ்பேட். ஓகே, ஹம்பிக்கு வரணுன்னா நீங்கள் ஒஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இறங்கணும். ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து ஒஸ்பேட்டுக்கு நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கங்க. அங்கேருந்து ஒஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் தான். ஆட்டோ டைரெக்டாகவே அங்கேருந்து உங்களை ஹம்பி கூப்பிட்டு வராங்க. உங்களோட கன்வீனியன்ஸ். நீங்கள் அந்த 1 கிலோமீட்டர் நடக்க வேணாம்னா, உங்களுக்கு பட்ஜெட்டாக வேணும்னா நீங்கள் வந்து பஸ்ஸில் வரலாம். ஸோ பஸ்ஸு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் ஈஸியாக நடந்து வரலாம். நடந்து வரும்போதே உங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ணா ரிவரோட அந்த காவா எல்லாம் இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் காலையில் வந்து லேண்ட் ஆவீங்க ஏர்லி மார்னிங். ஸோ சன்ரைஸோட அந்த நாரையும் கொக்கும் பறவைங்களும் ரொம்பவே அழகாக சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் இருக்குது, அதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா பஸ் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது. மேக்ஸ் 35 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு பஸ் கிடச்சிரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துடலாம். 20 ரூபா தான் பஸ் டிக்கெட்டு. ஹம்பியில் இறங்குனீங்கன்னா ஹம்பி டைரெக்டாகவே வந்து இந்த விருபாக்ஷா டெம்பிள் கிட்ட தான் நிறுத்துவாங்க. ஸோ அந்த டெம்பிளில் இருந்து நீங்கள் ஈஸியாக ஒரு ஹோம் ஸ்டே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். booking.com இருக்குது. இல்லை இப்போ லோக்கல்லே வந்து கேட்பாங்க, உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸாக பிடிச்சிச்சின்னா, உங்களுக்கு அந்த ரூம் ஆஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். நான் தங்கினது வந்து ஒரு 700 ரூபா ரூமு. சாதாரண ஒரு ரூம் தான். பட் இங்கே ரெசார்ட்ஸ் நிறையாவும் இருக்குது. ஃபார்ம் ஸ்டே, ஹோம் ஸ்டே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டே ஆப்ஷன்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் பிக். வேறு என்ன, அண்ட் தென் ஹம்பி உங்களை நீங்கள் வந்து 3 நாளில் சுற்றி பார்த்து முடிச்சிடலாம். குயிக்காக ஒரு டூரிஸ்டிக்காக வந்தீங்களன்னா ஒரு 3 நாளில் சுற்றி பார்த்துடலாம். பட் யா, ஐ திங்க் தட்ஸ் இனஃப். ஆற்றுக்கு அந்த பக்கம் பெருசாக இல்லை. ஸோ போல்டரிங் பண்ணுறவங்க, அதாவது இந்த பாறை மல்லாம் ஏறி பார்ப்பாங்க. ஸோ போல்டரிங் சொல்கிறது தான் கரெக்ட். போல்டரிங் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த சைடு வந்து ஒரு நல்ல ஸ்பாட். அண்ட் அந்த ஹனுமர் கோயில் இருக்குது. அந்த கோயிலும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அந்த கோயில் மட்டும்தான் எனக்கு அந்த நதிக்கு அந்த சைடு இருக்குது தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் த சைட் வந்து இந்த சைடு தான், விருபாக்ஷா டெம்பிள் சைட்டில் தான் இருக்குது. அண்ட் அந்த நம்ம அம்ப்ரோ நோட்டில் இருக்கிற அந்த அந்த ஸ்டோன் சேரட் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக கவர் அப் பண்ணிடலாம். சைக்கிள் ரெண்டல் ஆப்ஷன், வண்டி ரெண்டல் ஆப்ஷன் அண்ட் ஆட்டோ டூரிங் ஆப்ஷன் இதெல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ஈஸி தான். ஸோ அவ்வளோதான். மேபி இது இன்ட்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லை எண்டிங்காக கூட இருக்கலாம். எனிவே, ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஸோ ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். இங்கே வந்து தண்ணி வசதி அந்த அளவுக்கு இவங்க வச்சுட்டு இல்லை. ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து எப்போவுமே கேரி பண்ணுங்கள். நான் எண்ட் அப் வித் பையிங் வாட்டர் பாட்டில்ஸ் பிகாஸ் லோக்கலில் தண்ணி அந்தளவுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு செட் ஆகலை. அதனால் நான் வந்து கேன் தண்ணி வாங்கிட்டேன். ஸோ அதுவும் 2 லிட்டர் கேனாக வாங்கி அதிலேருந்து ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு லிட்டராக வாங்கி தூக்கி போடாமல் 2 லிட்டராக தான் வாங்கி தூக்கி வச்சிட்ருக்கேன். 5 லிட்டர் வாங்கலாம்னா கிடைக்கலப்பா. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணுங்கள். தேவையில்லாமல் குப்பையை கண்ட இடத்துல போடாதீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வர குப்பையை நீங்களே திருப்பி எடுத்துகிட்டு போங்க. தட்ஸ் இட். எனக்கு இந்த மாதிரி இடத்துல குப்பையை கொட்டுறத விட சிட்டியில் வந்து குப்பையை கொட்டுறது எனக்கு எவ்வளோ பெட்டராக இருக்குது. இந்த குப்பைக்கு ஒரு வழியே இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னென்னவோ பண்ணுறாங்க, இதுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன்றாங்க. சீக்கிரமாகவே இந்த ரீசைக்கிளில் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து நிறைய விஷயம் பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி, வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணி மானுமெண்ட்ஸ் கட்டுறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஸ்டாச்சூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஒரு
காம்பவுண்டே கட்டியிருக்காங்க, நிறைய பேர் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ணலாம். என்ன தான் இது வந்து பொல்யூஷனை இன்னும் அதிகமாக்குனாலையும் பட் புகை ஈஸியாக போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ரிமோட்டடாக போயிட்டு அதை பண்ணோம்னா, கழிவாக இல்லாமல் அது ஒன்லி பயோ லைக் அந்த பிளாஸ்டிக்கை மட்டுமே வச்சு ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் இந்த விழாக்கில் பேசிருக்கக்கூடாது. பட் யா, பொறுப்பாக இருங்க, பொறுப்பாக சுற்றி பாருங்கள். அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் என்ஜாய் த வியூ.